ஸோ நேற்று நடந்த சினாரியோ நம்ம பார்ப்போம். நேற்று நம்ம மார்க்கெட் ஓகே இந்த லெவல் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 AM நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து நேற்று வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு செல் சைடில் தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு டேட்டா வீக் நேற்று வர நியூஸ் கேண்டில் டேட்டா வீக் ஹையில் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து எனக்கு தெரியும் மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்னு. ஸோ பட் அட் த சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருந்திருக்கு. 4 ஹவர்லேயும் இருந்திருக்கு. 4 ஹவரில் இல்லை சாரி 1 ஹவரில் இங்கே இம்பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன வரையும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே நம்ம இன்றைக்கி செல் போவோம், செல் கிடச்சா செல் என்ட்ரி போவோம் அப்படின்னு. பட் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் நடந்துச்சு, ஒரு ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு சாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு அக்ரெசிவாக கீழே தான் வந்தோம். மார்க்கெட் அக்ரெசிவாக கீழே வந்து இந்த லிக்விடிட்டிஸ்லாம் ஸ்வீப் பண்ணிட்டோம். இந்த லிக்விடிட்டிஸ்லாம் ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த எஃப்இஜியில் டேப் ஆயிடுச்சு. 1 ஹவர் எஃப்இஜியில் டேப் ஆனதும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி படி ஐஎஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே நல்ல ஒரு மொமெண்டமில் தான் இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவலில் நமக்கு ஒரு ஐஎஃப்இஜி என்ட்ரி கொடுத்துருந்துச்சு. நல்ல ஒரு மொமெண்டமோட தான் இந்த கேண்டில் வந்துருந்துச்சு. சரி ஓகே நான் என்ட்ரியை கொடுத்து இந்த லெவலில் நான் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த செகண்டே ஒரே கேண்டில் பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த செகண்ட் ஒரே கேண்டிலே வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் நான் அப்பயும் விடலை. ஓகே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த லெவலில் திருப்பியும் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் கம்மி ரிஸ்கில் டேப் ஆனதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த லெவலில் நான் டார்கெட் வச்சுருந்தேன். பிகாஸ் இங்கே கண்டிப்பாக போய் மார்க்கெட் டேப் ஆகும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து டிபி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணனால தான் நான் வந்து கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நான் டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னுடைய ட்ரேட் பிரேக் டவுனை. ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்ரீ டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.